காலை 11 மணிக்கு விமான சாகசங்கள் நடைபெறவிருக்கும் நிலையில் காமராஜர் சாலையில் போக்குவரத்து தடை அமலுக்கு வந்துள்ளது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, போக்குவரத்து எவ்வாறு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது? லாவண்யா, இந்திய விமானப்படையின் 92ஆம் ஆண்டு விழாவை ஒட்டி 21 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சென்னையில் வான்படையினுடைய இந்த சாகச நிகழ்ச்சி என்பது தற்போது இன்று காலை 11 மணிக்கு தொடங்க இருக்கின்றது. இதற்காக போக்குவரத்து மாற்றம் என்பது தற்போது ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. காமராஜர் சாலையில் காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் இணையே மட்டுமே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. காலை 7 மணி முதல் 4 மணி வரை, மாலை 4 மணி வரை போக்குவரத்து மாற்றம் என்பது பல்வேறு இடங்களில் செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த காமராஜர் சாலை, அண்ணா சாலை, சாந்தோம் நெடுஞ்சாலை, ஆர்கே சாலை, கத்தீட்ரல் சாலை, வாலஜா சாலை உள்ளிட்ட இடங்களில் போக்குவரத்து மாற்றம் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. திருவான்மியூரிலிருந்து காமராஜர் சாலை வழியாக பாரிஸை நோக்கி வரக்கூடிய இந்த வாகனங்கள் அனைத்தும் தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு பதிலாக அவர்கள் தங்களுடைய இலக்கை அடைவதற்கு சர்தார் பட்டேல் சாலை வழியாக, காந்தி மண்டபம் சாலை வழியாக அண்ணா சாலையை பயன்படுத்தப்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அதே போன்று பாரிஸில் இருந்து திருவான்மியூர் செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்துமே அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, காந்தி மண்டபம் சாலை உள்ளிட்ட சாலை வழியாக தங்களுடைய இடங்களை அடைய ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. மேலும் அண்ணா சிலையிலிருந்து மாநகர பேருந்துகள் வாலாஜா சாலை, திருவல்லிக்கேணி நெடுஞ்சாலை ரோடு, ரத்னா கஃபே, அதே போன்று ஐஸ் ஹவுஸ் உள்ளிட்ட வழியாக தங்களுடைய இலக்கை அடையுமாறு ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது இந்த வான்படையினுடைய சாகச நிகழ்ச்சி என்பது தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் என்பது கடந்த ஒரு வார காலமாகவே மெரினா கடற்கரையில் செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக இதற்கான போக்குவரத்து மாற்றம் என்பது தற்போது தொடங்க இருக்கின்றது. பல்வேறு இடங்களில் போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டு வாகனங்களை திருப்பி அனுப்பக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே 6500 காவல் அதிகாரிகள், அதே போன்று காவல் ஆளுநர்கள், 1500 ஊர்காவல் படையினர் என காவல்துறையினர் மட்டுமே 8000த்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதுகாப்பு பணியில் இன்றைய தினம் ஈடுபட இருக்கின்றார்கள். குறிப்பாக பல்வேறு சாகச நிகழ்ச்சிகள் இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய நிலையிலும் பல்வேறு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து மாற்றம், அதே போன்று வரக்கூடிய பொதுமக்களுக்கு ஏதுவாக பல்வேறு அடிப்படை வசதிகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து காலை முதலே பொதுமக்கள் அனைவருமே மெரினா கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். போக்குவரத்து மாற்றம் என்பது தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் இன்று மாலை 4 மணி வரை காமராஜர் சாலை, அதே போன்று சாந்தம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலையும் இந்த போக்குவரத்து மாற்றம் என்பது கடைபிடிக்கப்படுகிறது. லாவண்யா.